Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும். ராஜராஜ சோழன் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது சர்ச்சையான நிலையில் ராஜராஜ ராஜேந்திரன் என்பது சோழ மன்னர்களின் இயற்பெயர் அல்ல என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மன்னர். சோழர்களின் தமிழ் பங்களிப்பு குறித்து அவர் பேசியவற்றை இப்போது பார்க்கலாம். ராஜராஜ சோழன்கிறது அவருடைய இயற்பெயரே கிடையாது. அதே மாதிரி ராஜேந்திர சோழன்கிறதும் அவருடைய இயற்பெயர் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அருண்மொழி அப்படிங்கறது அவருடைய இயற்பெயர். இந்திய நாட்டுல எல்லா அரசர்களுக்குமே நிறைய பட்டப்பெயர் இருக்கு. அசோகர் காலத்துல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு. அப்படி ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அவருடைய பட்டப்பெயர். அப்படிதான், அதாவது பிறர் கொடுத்த பெயர். இப்படியாக அருண்மொழிங்கிற இயற்பெயர் கொண்டவருக்கு மொத்தம் 42 பட்டப்பெயர் இருக்கு. அதே மாதிரி ராஜேந்திர சோழனுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு இயற்பெயர் ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு, அவரோட சித்தப்பா பேரை வைக்கிறாரு. அவருடைய சித்தப்பா பேர் மதுராந்தக உத்தம சோழன். அதனால மதுராந்தகன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாரு. பதவிக்கு வந்த புதிதுல ராஜேந்திர சோழன் கல்வெட்டிலே மதுராந்தகன் தான் அவருடைய பேர் இருக்கும், காசுகள்லயே மதுராந்தகன் தான் இருக்கு. பின்னாடி மக்கள் அவருக்கு ராஜேந்திரன்கிற இன்னொரு பேரை கொடுக்குறாங்க. ஏன் தமிழ் பெயர் இருக்கிறப்ப சமஸ்கிருத பெயர் பெருசா பரவலாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்கள் தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சி செஞ்சவங்க கிடையாது. அவங்க நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் ஆட்சி பண்ணாங்க. சோழர்களுடைய ஆட்சிக்கு கீழே தமிழர்கள் இல்லாம தெலுங்கர்கள் இருந்திருக்கிறாங்க, கன்னடர்கள் இருந்திருக்கிறாங்க, துளுவர்கள் இருந்திருக்கிறாங்க, கம்போடிய மக்கள் இருந்திருக்கிறாங்க, சயாமியர் இருந்திருக்கிறாங்க, சிங்களர் இருந்திருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் வாயில நுழையிற மாதிரி என்ன பெயர் இருந்ததோ அந்த பெயர் இயல்பா பிரபலமாகும். அவருடைய இயற்பெயருக்காக அவரை நம்ம திட்டினோம்னா நியாயம். என்னப்பா உனக்கு ஒரு சமஸ்கிருதத்துல பேர் வச்சிருக்காங்க, அப்படி இல்ல. அடுத்தவங்க அவர் இன்ன பேர்ல கூப்பிட போறாங்கன்னு அவருக்கு ஒன்னும் ஜோசியம் தெரியாது இல்லைங்களா. அது இயல்பாக நடக்கக்கூடியது. அதுக்கே அவரை குறை சொல்றாங்கன்றத நம்ம ஏத்துக்க முடியல. பவனப்பிடாரங்கிற தேவாரம் போதக்கூடிய ஒரு தமிழர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தலைமை பூசாரியாக இருந்தார். அவருக்கு கீழே பிற பூசாரியாக பாத்தீங்கன்னா 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர்ல 3 பேர் சமஸ்கிருதம் பாடக்கூடியவர்கள், ஆனா 4 பேர் தமிழ் பாடக்கூடியவர்கள். அப்போ ஒரு தலைமை பூசாரி, 4 பூசாரிங்க. இது போக 48 பேரை தேவாரம் திருவாசகம் ஓதுறதுக்குன்னே சிறப்பாக ராஜராஜன் நியமிச்சார். பிராமணர்களுக்கு நிறைய நிலதானம் கொடுத்தார் ராஜராஜ சோழன் காலகாலமா சொல்லிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் நிலதானம் கொடுத்ததுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே செப்பேடு ஆனைமங்கலம் செப்பேடு. அந்த செப்பேட்டினுடைய நிலதானம் பிராமணர் கொடுக்கப்பட்ட நிலதானம் கிடையாது. அது ஆனைமங்கலம்ங்கிற ஊர்ல ஒரு பௌத்த விகாரம் கட்டுறதுக்காக, ஒரு பௌத்த சமயத்தினுக்கான ஒரு சின்னம் கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான் ராஜராஜன் கொடுத்திருக்காரு. ஆரியருக்கு அவர் நிலம் கொடுத்ததாக எந்த ஆவணமும் கிடையாது. ஒரு கைப்பிடி நிலம் கொடுத்ததாக கூட எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வரலாறுகளை நம்ம எடுத்து பாக்குறப்போ சங்க காலத்துக்கு பின்பாக அதிகமான தமிழ் நூல்கள் எழுதப்பட்ட காலகட்டம் சோழர் காலகட்டம் தான். கம்பராமாயணம் எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்துல. பெரிய புராணம் எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்துல. வீர சோழியம் எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்துல. நலவென்பா எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்துல. அப்போ சங்க காலத்திற்கு பிறகு ஒரு பெரிய தமிழ் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர்கள் சோழர்கள். கோயில்ல சமஸ்கிருதத்தை வெளில கொண்டு போகணுன்றதுக்காகவே தேவாரத்தையும் திருவாகத்தையும் ரொம்ப சண்டை போட்டு கோயிலுக்குள்ள கொண்டு வந்தவர்கள் சோழர்கள். தமிழ் எல்லாம் அர்ச்சனை மொழியாக இருக்க வேண்டும் என்று வைத்தவர்கள் சோழர்கள். தமிழ் தான் குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னு வச்சவங்க சோழர்கள். அப்ப அப்படிப்பட்ட சோழர்கள் தமிழுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஒரு புரிதல் குறைபாடாகத்தான் நம்ம பாக்குறேன். இவங்க கூட்டணியில இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெல் ரகத்துக்கு ராஜராஜன் 1000ன்னு பேர் வச்சது மு. கருணாநிதி அவர்கள் தான். ராஜராஜ சோழனுக்கு இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000வது ஆண்டுக்காக வெள்ளி நாணயம் வெளியிடணும்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்ததும் அவர் தான். இன்னும் சொல்லணும்னா இப்ப கூட சமீபத்தில் ஒரு அமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மாதிரின்னு பேசியிருக்காங்க. மு. க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்ப சோழராட்சியை நாங்க மீண்டும் கொண்டு வருவோம்னு பேசியிருக்காங்க. இப்படியாக அவருடைய கூட்டணிக்கே இது உகந்த நிலைப்பாடான்ற ஒரு புரிதல் அவருக்கு இருக்கணும். ஒரு வரலாற்று புரிதலும் இல்லாம நிகழ்கால அரசியல் புரிதலும் இல்லாம அவங்க அப்படி பேசுறதுனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. அவர் தான் அதனுடைய பாதிப்புகளை பத்தி சிந்திக்கணும். Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும்.